ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் நம்ம பார்க்க போகிறோங்க. மதுரையிலேருந்து இந்த விலாக் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட்டான ஒரு பாத்திர கடைக்கு நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிறேன். அதை பற்றின விலாக் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் மதுரைக்கு வந்தேன் அப்படின்னாலே நான் வந்து பாத்திரங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கடையில் மட்டும்தான் வாங்குவேன். ஆனந்தா அங்கே தான் வாங்குவேன். எனக்கு அங்கே பாத்திரங்கள் வாங்கினா தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அங்கேயே வாங்கி பழகிட்டோம் நாங்கள். ஸோ அவங்கள்ட்ட வாங்குகிற பாத்திரத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் எப்போயுமே அங்கே போய் பாத்திரங்கள் வாங்குவேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஊருக்கு டப்ளினுக்கு வந்ததுக்கப்புறமா வீடியோஸில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு சிலதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த இந்தியன் டைப் ஆஃப் வெசல்ஸு, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், கிண்ணம், சட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் வந்து ஆனந்தா அங்கே தான் வாங்குவேன். இவங்களோட அந்த ஸ்டீல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக நான் ஏன் இங்கே வாங்குகிறேன் அப்படின்னா அதுதான் மெயின் ரீசன். கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியில் போட்டாலுமே துரு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு சில ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அந்த எட்ஜ் எல்லாம் கிராக் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இவங்கள்ட்ட அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து இங்கே தான் வாங்குவேன். இது நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இங்கே தான் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதே பழக்கத்துக்கு நானும் அப்படியே இங்கே வாங்க பழகிட்டேன். இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த கடையை வந்து கேட்குறீங்க. ஏன்னா இதே பேரில் நிறைய கடைகள் மதுரையில் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாசலில் இருக்குது இந்த கடை. ஆனந்தான்னு இருக்கும். கடையோட அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து பாத்திரங்கள் வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கடை இருக்குது. அதுவும் நான் முடிஞ்சால் உங்களுக்கு வ்ளாக் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த கடையில் எப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரங்கள் வந்து இண்டிவிஜுவல் ரேட் இருக்காது. வெயிட் போட்டு தான் உங்களுக்கு வந்து ரேட்டு சொல்லுவாங்க. எடுக்கிற பாத்திரத்தோட வெயிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாக வருங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போய் அதே பாத்திரத்தை தனியாக இண்டிவிஜுவல் ப்ரைஸ் போட்டு வாங்குறதுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த கடையை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அங்கேயும் நான் நிறையா பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன். பிளேட்டு, டம்ளர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே வாங்கியிருக்கேன். அதே மாதிரி மாவு கரைச்சி வைக்கிற அந்த சட்டி, அப்புறமா வந்து சம்படம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கப்பு மாதிரி இருக்கும், லிட்டோடு இருக்கும் பெரிய சைஸில். ஸோ அந்த மாதிரி சம்படமும் நான் வந்து அங்கே வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அங்கே எனக்கு கொஞ்சம் பழசான ஐட்டம், அதே மாதிரி குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படுறது எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அது மட்டும் நான் வாங்குகிறேன். ரொம்ப நிறையெல்லாம் வாங்கலை. ஏன்னா ரொம்ப நிறையா வாங்கிட்டு போனால் எனக்கு வந்து வெயிட்டும் பிரச்சனையாக இருக்கும் ஃபைனலாக பேக் பண்ணுறப்போ. அதனால் ரொம்ப பார்த்து தான் வாங்கினேன். பாத்திரங்களெல்லாம் பார்த்தனுமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தனுமே ரொம்ப டெம்ட் ஆச்சு நிறையா பாத்திரங்கள். ஸோ பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் வாங்கினேன். நான் ரொம்ப அனாவசியமாலாம் எதுவும் வாங்கலை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கும். பேஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த அலுமினியம் பாத்திரம், அதுக்கப்புறமா வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள், அதாவது ஹியூஜ் குவான்டிட்டி சமைக்கிறதுக்கு, பார்ட்டி சமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க பழைய பாத்திரங்களை நீங்கள் வந்து விலைக்கு போட்டுட்டு வேறு வாங்கணும் அப்படின்னா அந்த கீழே வெயிட் பார்க்குறது எல்லாமே கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கும். அப்புறமா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள். நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறமா வந்து பித்தளை பாத்திரம், பூஜைக்கு தேவையான விளக்கு, இது எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம், இரும்பு பாத்திரம், அப்புறமா பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து மேலே 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரிப்பேர்லாம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டாப் ஃப்ளோரில் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது மிக்ஸி ரிப்பேர் பண்ணணும், இல்லை குக்கர் ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு லிட்டுக்கு அந்த நாபு போட்டு தரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே பண்ணுவாங்க. அது எல்லாமே டாப் ஃப்ளோரில் இருக்கும். அதுக்கப்புறமா கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கடையோட அமைப்பு இருக்கும். நான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்ஷனில் தான் எனக்கு எல்லா பொருட்களும் தேவைப்படும், அங்கே தான் வாங்குவேன்.
போவேன். இது வந்து நான் இப்போ போயிருக்கிறது நான் சொன்ன அந்த அலுமினியம் செக்ஷன். அங்கே வந்து அலுமினியம் ஐட்டங்கள் எல்லாமே வடைச்சட்டி எல்லாமே இருக்கும். அலுமினியம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் அது எதுவுமே வாங்கலை. இரும்பு பாத்திரங்களும் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரும்பு இருக்கும் இல்லையா, அதாவது நார்மல் அயன், அந்த பாத்திரங்கள் தான் இவங்கள்ட்ட கிடைக்கும். இப்போ வந்து புதுசாக நிறைய கேஸ்ட் அயன்ஸும் கிடைக்குது. கேஸ்ட் அயன்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம வந்து பிராண்டடாக வாங்குகிறோம் இல்லையா ஆன்லைனில், அந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இவங்களோட ஓன் பிராண்ட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எல்லா பாத்திரங்களுமே. அதே மாதிரி இவங்க கிட்ட குக்கர் இருக்கும் அவங்களோட ஓன் பிராண்டில். அந்த குக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்னதாக ஒரு 1.5 லிட்டர்ஸ் அளவு உள்ள ஒரு குக்கர். ஸோ அந்த குக்கர்லாம் வந்து இவங்க கிட்ட தான் நான் வாங்கினேன். அது ரொம்ப நல்லாவும் உழைக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் வந்து இவங்கக்கிட்ட நிறையா கிடைக்கும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி இந்த கடையில் மட்டும் இல்லை, ஒரு சில இடங்கள்லேயே நான் வேறு பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன், அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாத்திரக்கடையில் எல்லாம் வாங்கியாச்சு, தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மதுரை பன் பரோட்டா கடை இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். எனக்கு இங்கே வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து பரோட்டாலாம் இப்போ வந்து சுத்தமாக சாப்பிட்றதில்ல, அதாவது மைதா எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. சரி, இங்கே வந்த நேரம் நம்ம எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே போய் சாப்பிட போயிருக்கோம். நாங்கள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா என்னோடய மாமியார், எங்கள் அம்மா 4 பேர் தான் வந்தோம். இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் என்ன பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கடையில் ஃபேமஸே அந்த பன் பரோட்டா தான். நான் அது வந்து ஒரு பீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு வந்து நிறையா கிரேவிஸ் கொடுப்பாங்க, காரக்குழம்பு கொடுப்பாங்க, அப்புறம் நார்மல் சால்னா அதெல்லாம் கொடுப்பாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் எப்பயும் பரோட்டாவை பிச்சு போட்டுட்டு அதில் குழம்பு ஊற்றி தான் சாப்பிடுவேன். பட் ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் சரி அப்படியே நான் வந்து குழம்பு அது மேலே ஊற்றிட்டேன். சைட் டிஷ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட கிடைக்கிற இந்த இலை பரோட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் வாங்கி சாப்பிட்டோம்.
இப்போ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நான் இப்போ காட்ட போகிறது வந்து பாதி ஆனந்தால வாங்கினது, அதுக்கப்புறமா வேறு வேறு இடங்கள்ல கொஞ்சம் பாத்திரம் வாங்கினது. ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஜாடி மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து நெய் இதெல்லாம் காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு அளவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனும் வாங்கியிருக்கேன். அதாவது எண்ணெய் நெய் இதெல்லாம் ஊற்றுற மாதிரியான டைப் ஸ்பூன். இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சி எண்ணெய்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததான் இந்த பவுல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹேமட் பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி டைப்பான பவுல். இது ரொம்ப நல்ல ஹெவியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஆனந்தால தான் நான் வாங்கினேன். இப்போ அடுத்ததாக இந்த ஒரு வடைச்சட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பிளாக் மெட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடைச்சட்டி. இது வந்து நம்ம இந்த காயெல்லாம் பொரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் அது, ஆனால் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் வைடாக இருக்கிறனால காய் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன். இது வந்து அடுப்பில் வச்சு சமைக்கிற மாதிரியான பாத்திரம் தான், நல்ல ஹெவி பாட்டம் உள்ளது. இதில் வந்து நம்ம சாம்பார் குழம்பு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நல்ல ஹெவி டைப்பு, நம்ம சமைக்கவும் செஞ்சுக்கலாம், அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரியான பாத்திரம். அதுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி லிட்டோட செட்டாக வந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததான் இந்த தட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட் தட்டு. அதில் இருக்க அந்த பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இது வந்து ஒரு 2 செட்டு வாங்கியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து என்கிட்ட அங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ஒரு நார்மல் அயனில் ஒரு பேன் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த தாளிப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல சைஸுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், அந்த பாத்திரம் மட்டும் நம்மளுக்கு அயனில் வரும். அடுத்ததாக இந்த தண்ணி குடிக்கிற செம்பு வாங்கியிருக்கேன். இது வந்து 2 சைஸில் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செம்பில் தண்ணி குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸும் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கீழே வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி. இது வந்து நம்ம மீன் குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன் குழம்பு நான்வெஜ் குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு, சாம்பார் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த ஒரு கப்பு வாங்கியிருக்கேன், காஃபி கப்பு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது, ஆனால் டபுள் வால் இருக்கிற மாதிரி. அதுலேயுமே வந்து இந்த ஹேமட் பிரிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கப்பு தான் அது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்று மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் சன்னமாக இருந்தது, நல்ல சின்ன ஹோல்ஸோடு நல்லா இருந்துச்சு. இது வடிகட்டுறதுக்கு எண்ணெய் இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு 2-3 கரண்டி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வைடாக இருந்தது, அதே மாதிரி ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. பிரியாணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி சேஃப்டி வால்ஸும் அவங்கக்கிட்ட கிடைக்கும். ஸோ நான் அங்கே வச்சுருக்க குக்கருக்கெலாம் வந்து இந்த மாதிரி எப்போயுமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடுவேன். சப்போஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அங்கேயே மாற்றிக்கலாம், ஏன்னா அங்கே இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் அதுவும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இப்போ ஆனந்தாவில் வாங்கினது அவ்வளோதான். இப்போ நான் அடுத்து காட்ட போகிற ஐட்டம்ஸில் ரேண்டமாக நிறைய இடங்களில் வாங்கினது. ரீசெண்டாக நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு வர்றப்போ அங்கே திருச்செந்தூரில் இந்த சொலகு இதெல்லாம் வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, சின்ன சைஸில் கிடச்சிச்சு. அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்றும் நார்மல் ஷேப்பில் ஒன்றும் ஒரு 2 சொலகு வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் காரைக்குடி, அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு வரப்போ அங்கே இந்த வந்து மண் பாத்திரம் வாங்கியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறப்போ அங்கே என்ன நல்லா இருக்குமோ அதை பார்த்து நான் வாங்குவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சட்டி டைப்பில் ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ன சைஸாக இருக்கும், க்யூட்டாக இருந்துச்சு, அதை நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி வைடாக இருக்கிற மாதிரி ஒரு மண் பாத்திரம் வாங்கியிருக்கேன். எனக்கு அங்கே இந்தியன் ஸ்டோரில் டப்ளினில் வந்து பாத்திரங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரம், ஆனால் ரொம்ப பெரிய சைஸில் கிடைக்கும். என்கிட்ட பெரிய சைஸில் தான் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லாம் கிடைக்கும். அதனால் வர்றப்போ இந்த மாதிரி சின்ன சைஸில் கிடைச்சா வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். இது 2ம் நல்ல குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இந்த 2 பாத்திரம் வாங்கியிருக்கேன். இதை நல்லா இங்கேயே நான் பழக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன், அப்படியே போனோன்னே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஒரு சில பவுல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. இது வந்து நம்ம இந்த கோகோனட் பவுலுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவுல் தான் அது.
தேங்காவோட கொட்டாச்சி இருக்குல்ல அதை வச்சு செஞ்ச பவுலு. 2 வந்து பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து நேச்சுரல் பிரிண்ட்டு தான். அது என்ன பிரிண்ட்டில் அந்த தேங்காய் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பவுல் வரும். ஸோ இது வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணலை. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேடில் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அதேமாதிரி ஷேப்பும் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்காது, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் தேங்காயில் பண்ண பவுலு. இது வந்து நல்லா உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும், சின்னதாக. இது வந்து சர்விங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கியிருக்கேன். அதே இதில் உங்களுக்கு தேங்காயில் செஞ்ச கரண்டியும் கிடைக்கும். இந்த மாதிரி யுட்டென்சில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவுமே நீங்கள் குக்கிங்க்கு இது வந்து அடுப்பிலே வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து 2 சின்ன சைஸ் ஸ்பூன் வாங்கியிருக்கேன். உப்பு மசாலா அதெல்லாம் எடுத்து போடுற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஸ்பூனும் 2 வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் ஜார் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட பிரிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிட்டு பார்த்திங்கன்னா வுட்டு, கீழே அந்த பாட்டம் வந்து உங்களுக்கு செராமிக்கில் வரும். இது வந்து உப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த மசாலா டப்பா வாங்கியிருக்கேன். 5 பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வாங்கியிருக்கேன். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டு, அதோட கவர் வந்து வுட்டு, மேலே லிட்டும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற பவுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸில் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பிராஸ் ஃபினிஷில் இருக்கும். உள்ளே வந்து அந்த இருக்கிற கப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டீசன்ட் சைஸில் இருந்துச்சு. ரொம்ப பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது. நல்லா நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கடுகு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல சைஸில் இருந்துச்சு. அதனால் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 7 கப் வரும். ஸோ இதுவும் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கினது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஒரு தோசை தவா வாங்கியிருக்கேன். இந்த தோசை தவா வந்து இங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் ஒன்று வாங்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால் வந்து உங்களுக்கு அது மேலே நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த தவா பார்க்குறதுக்குமே. நல்லா உங்களுக்கு இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இது நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, 32 சென்டிமீட்டர் அளவு உள்ளது. நல்ல பெரிய தோசையாக வரும். நம்ம அந்த மசாலா தோசை, ராகி தோசை, ரவா தோசைலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை தவா. நான் வந்து கேஸ்டைன் தோசை தவா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த மாதிரி மசாலா தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பார்த்து நான் வந்து யோசித்து என்ன தேவையோ அந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். இதுலேருந்து ஆன்லைனில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஆனந்தாவில் வாங்கின பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேரடியாக கடைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அவைலபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.